الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكمه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களை எந்த நோக்கத்துக்காக வேண்டி மனிதர்களாக படைத்து மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ வைத்திருக்கின்றானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இன்றைய தினம் ரமதானினூடாக கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஈமானுடைய பாடத்தை நாம் இன்று ஒவ்வொருவரும் ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாம் இன்று கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், மறைவானவற்றை ஈமான் கொள்ளக்கூடிய அந்த ஈமானுடைய பண்பை ரமலானுடைய மாதத்தில் நாம் எவ்வாறு வளர்த்து கொள்வது, எவ்வாறு நாம் நமது ஈமானை புதுப்பித்து கொள்வது என்ற விடயத்தை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல் ஈமானு பில் கைப் என்பது, மறைவானவற்றை ஈமான் கொள்வதென்பது, நாங்கள் ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு முஸ்லிமும் நாங்கள் ஈமான் கொள்ளக்கூடிய, நம்பிக்கை கொள்ள வேண்டிய அடிப்படை அம்சங்களான 6 விடயங்களை உள்ளடக்கியதாகும். அல் ஈமானு பில்லாஹ் வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வ கத்ரிஹி ஷர்ரிஹி வ கைரிஹி வ ஷர்ரிஹி. இப்படியான 6 விடயங்களை நாம் ஈமான் கொள்ள வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு மூமினாக நாம் வாழ்வதாக இருந்தால் இந்த 6 அம்சங்களையும் நாம் கட்டாயம் நம்பியிருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அர்கானுல் ஈமான்கள் அனைத்துமே நம்மை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே கைபியத்தான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது அல் ஈமானு பில்லாஹ்வாக இருக்கலாம், அல்லாஹுவை நம்புகின்ற விடயமாக இருக்கலாம், அல்லது மலக்குமாறுகளை நம்புகின்ற விடயமாக இருக்கலாம். எந்த விடயமாக இருந்தாலும் அனைத்து விடயங்களுமே நம்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மறைவான விடயமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த விடயமெல்லாம் எமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றதோ, ஹதீஸ்களூடாக குர்ஆன் மூலமாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதோ, அந்த அடிப்படையில் இதை நாங்கள் நம்ப வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதுபோலதான் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் இந்த ஈமான் பில் கைப் என்ற மறைவானவற்றை நாம் நம்புதல் என்ற விடயத்தை நாம் இங்கு பயிற்சியாக பெறுகின்றோம். ஈமான் பில் கைப் என்று என்ன என்று நாங்கள் விளங்குவதற்கு முன்னால் மறைவானது எது என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்குவதற்கு, புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் சொல்கின்றார்கள், எதெல்லாம் எங்களுடைய ஐம்புலங்களால் உணர முடியாதோ, விளங்கி கொள்ள முடியாதோ, எங்களோட புத்தி அதை அறிந்து கொள்ள முடியாதோ, அதுக்கெல்லாம் கைபியத் என்று, மறைவான விடயம் என்பதாக உலமாக்கள் வரைவிலக்கணம் சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அடிப்படையில் தான் சுவர்க்கம் என்பது நரகம் என்பதும் எவ்வாறு இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. கியாமத் நாள் என்பது எப்படி இருக்கும் என்பதை எங்களால் உணரவோ அறிந்து கொள்ளவோ முடியாது.
எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற செய்திகளை வைத்து நாங்கள் ஒரு கற்பனை செய்து கொள்ள முடியுமே தவிர, எங்களுடைய புத்திக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வரையறையை வைத்து ஒரு கற்பனை செய்து கொள்ள முடியுமே தவிர, அதைவிட தாண்டிய நாங்கள் கற்பனை செய்து கொள்ள முடியாது. அதுபோல தான் அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு அல்லாஹு தாலா நாளை கியாமத்துடைய நாளையில் இந்த அமல்களை செய்தால் தரக்காத்து இந்தெந்த நன்மைகளையும் இந்தெந்த கூலிகளையும் தருவான் என்று சொல்லியிருக்கின்றானோ, அந்த அமல்களுடைய அந்த எண்ணிக்கைகளையோ அந்த அமல்களையோ நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் கைபியத்திற்குள் உள்வாங்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் எவ்வாறு பயிற்சி பெறுகின்றோம் என்று சொன்னால், ஹதீஸில் குதிசியிலே, அதாவது அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஹதீஸுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஹதீஸுல் குதிசி என்று. அந்த ஹதீஸிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவர்களும் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா இருவரும் தங்களுடைய சஹீஹைனிலே பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை வைத்து நாம் இன்றைய பாடத்தை நாம் படித்துக்கொள்வோம். அந்த ஹதீஸிலே வருகின்றது, குல்லு அமல் இப்னி ஆதம லஹு இல்ல ஸௌம். அல்லாஹு தாலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய அமல்களும் அவனுக்குரியது இல்ல ஸௌம, அந்த மனிதன் செய்ய நோட்கக்கூடிய நோன்பை தவிர. ஏனென்றால் ஃபஇன்னஹு லீ, அது எனக்குரியது, வ அன அஜிஸி பிஹி, நான் அதற்கு கூலி கொடுக்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களை, இந்த இடத்தில் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லா அமல்களும் அல்லாஹுக்காக வேண்டித்தான் செய்யப்படுகின்றன. எல்லா இபாதத்துகளும் வணக்க வழிபாடுகளும் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் நாங்கள் செய்கின்றோம். ஏன் அல்லாஹு தஆலா இந்த நோன்பை மாத்திரம் அது எனக்கானது என்று தனித்துவமாக அல்லாஹு தஆலா சொல்ல வேண்டும்? அன்பார்ந்தவர்களை, ஏனென்றால் நோன்பென்பது ஒரு மறைவான இபாதத். அடுத்த மனிதர்களுக்கு மக்களுடைய கண்ணுக்கு வெளிப்படாத ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஒரு மனிதன் நினைத்தால், நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் நினைத்தால், அவன் மனிதர்களுடைய பார்வையில் படாமல் விரும்பியவாறு உண்ண முடியும், விரும்பியவாறு குடித்து திரிய முடியும், மக்களுக்கு நோன்பாளி போல் காட்டிக்கொள்ள முடியும். ஆனால் அல்லாஹு தாலா தன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தாலா நான் பேசுவதையெல்லாம் கேட்கின்றான். அல்லாஹு தாலா நான் செய்கின்ற ஒவ்வொரு விடயத்தையும் மலக்குமார்களை கொண்டு பதிவு செய்கின்றான் என்ற அந்த மறைமுகமான ஈமான், அந்த ஈமானுடைய பலம்தான் இந்த மனிதனை இந்த நோன்பினுடைய நேரத்தில் அவன் அல்லாஹுவை நம்பி இருப்பதன் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா இந்த வ அன அஜிஸி பிஹி, அந்த அமல் எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு சொன்னதாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதுபோல அன்பார்ந்தவர்களே, நோன்புடைய மாதமாக இருக்கலாம். இந்த ஹதீஸினுடைய தொடரில் வரக்கூடியதுதான் சொல்லப்படுகின்றது, குல்லு அமல் இப்னி ஆதம் யுதாஅஃப். ஒவ்வொரு மனிதனுடைய கூலிகளும் அவன் செய்யக்கூடிய அமல்களுக்குரிய கூலிகள் பன்மடங்காக ஆக்கப்படுகின்றது. அல் ஹசனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா. ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு நலவுக்கு அவனுக்கு அது போன்ற 10 நன்மைகள் எழுதப்படுகின்றது. அந்த 10 நன்மைகள் 700 மடங்கு வரைக்கும் அதனுடைய கூலிகள் எழுதப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடமிருந்து அறிவித்து கொடுக்கின்றார்கள். இந்த இடத்திலும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த முதாஃபத் என்ற அல்லாஹு தாலா தன்னுடைய அடியானுக்கு கொடுக்க இருக்கின்ற அந்த கூலியை பன்மடங்காக ஆக்கின்ற அந்த விடயத்தையும் நாங்கள் மறைமுகமாக நம்பி இருக்கின்றோம். அது எங்களுடைய கண்ணுக்கு தெரியாது, எங்களுடைய அறிவுக்கு எட்டாது. அன்பார்ந்தவர்களே, இங்கும் நாங்கள் இந்த பாடத்தையும் இந்த ஹதீஸினூடாக விளங்கிக் கொள்கின்றோம். அதுபோல இந்த ஹதீஸினுடைய தொடரில்தான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான். ஒரு மனிதன், ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹு தாலா 2 விதமான சந்தோஷத்தை வைத்திருக்கின்றான். ஒன்று, ஒரு மனிதன் நோன்பு திறக்கின்ற நேரத்தில், அவனுடைய இஃப்தாருடைய நேரத்தில் அவன் படுகின்ற அந்த
கஷ்டத்துக்காக வேண்டி அல்லாஹு தாலா கொடுத்த ரிஸ்கை கொண்டு அவன் நோன்பு திறக்கின்ற நேரத்தில் வருகின்ற அந்த சந்தர்ப்பம், அந்த சந்தோஷம் நாங்கள் இந்த உலகில் எங்களுடைய ஹவாசுகளால், எங்களுடைய ஐம்புலன்களால் உணரக்கூடிய ஒரு சந்தோஷம். அதே போலதான் இன்னொரு சந்தோஷத்தை அல்லாஹு தாலா நோன்பாளிக்கு வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வை நாளை கியாமத்துடைய நாளையில் அந்த மனிதன் சந்திக்கின்ற வேளையில் அவன் அடைகின்ற சந்தோஷம் இருக்கின்றதே, அதை யாருமே எந்த ஒரு மனிதனாலும் அதை வர்ணிக்கவோ அல்லது அதை தசவூர் செய்து அதை கற்பனை செய்து பார்க்கக்கூட முடியாது. எங்களுடைய புலன்களால் அது எங்களுடைய புலன்களுக்கு தென்படக்கூடியது அல்ல. இந்த விடயமும் இந்த விடயத்தையும் நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் இருந்துதான் நாங்கள் எங்களுடைய ஈமானை, மறைமுகமான ஈமானை, மறைவானவற்றை நம்புகின்ற அந்த ஈமானை நாங்கள் இந்த நோன்பினுடைய ரமலானுடைய மாதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். அதுபோலதான் அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு இரவு இருக்கின்றது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு என்றால் 1000 மாதங்களை விட சிறந்த மாதம் என்பதாகவும் அல்லாஹு தாலாவும் அவனது தூதரும் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த மாதத்தினுடைய சிறப்பை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த மாதம் இருக்கின்றது, அந்த நாள் இருக்கின்றது என்பதையும், அந்த இரவு இருக்கின்றது என்பதையும் நாம் ஒவ்வொருத்தரும் விளங்கி வைத்திருக்கின்றோம், அறிந்து வைத்திருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எங்களுக்கு சொல்லி தந்தார்களோ அந்த அடிப்படையில் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம், தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அந்த நாள் எது என்பதை நம்ம அனைவருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் நாம் இந்த நம்பிக்கையை நமது உள்ளத்தில் விதைத்து வைத்திருக்கின்றோம். இதுதான் இந்த ரமலான் எங்களுக்கு தரக்கூடிய இந்த அல் ஈமானு பில் கைப், மறைமுகமானவற்றை நம்புதல் என்ற அந்த பயிற்சியை இந்த ரமலான் மாதத்தில் நாம் அடைந்து கொள்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி இருக்கின்றான். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த இரவு இருக்குதானே லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்பதையும் அல்லாஹு தாலா தனது திருமறையில் சூரத்துல் கத்ரிலே விளங்கப்படுத்தியிருக்கின்றான். அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யார் லைலத்துல் கத்ருடைய அந்த புனிதமான இரவில் அல்லாஹ் வாக்களித்த அந்த வாக்குறுதியை நம்பியவர்களாக, அல்லாஹ்வை நம்பியவராக, அல்லாஹ் அந்த கூலியை தனக்கு தருவான் என்ற அந்த ஆதரவோடு நம்பிக்கையோடு யார் அன்ற இறைவை ஹயாத்தாக்குகின்றாரோ, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் கைபியத்தானவைகளை, மறைவானவற்றை நாம் எவ்வாறு நம்பிக்கை கொள்கின்றோம், இந்த ரமலான் எங்களுக்கு எவ்வாறு பயிற்சி அளிக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ள இன்னும் ஏராளமான விடயங்களை அல்லாஹு தாலா இந்த புனித ரமலானுடைய மாதத்தில் மறைத்து வைத்திருக்கின்றான். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் எதற்காக எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றதோ அதனுடைய நோக்கத்தை நாம் அடைந்தவர்களாக, அந்த நோக்கத்தை அடைந்து அல்லாஹு தாலா விரும்பக்கூடிய அடியார்களாக, அல்லாஹு தாலாவையும் நம்பி அவனுடைய மறைவானவற்றை நம்பி ஈமான் கொண்டு அந்த ஈமானுடைய சுவையை சுவைத்தவர்களாக, கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்து ஷஹாதாவுடன் மரணிக்கக்கூடிய முஸ்லிம்களாக, மூமின்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவாய அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.